இது பார்ட் 2 லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் என்று. அந்த 3 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட முடியாது. அதனால் அனைவருக்கும், இந்தியா முழுவதும் உள்ள அனைவரும் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்தியா முழுவதும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இது பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோ போகிறதுனால இது வரைக்கும் காலை சாப்பாடு சாப்பிடவில்லை. நிறையா பேச வேண்டிய வேலை அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எப்படி அந்த காவல்துறைக்கிட்ட அந்த 20 பேர் 30 பேர் பிடிப்பாங்க ஒவ்வொரு ஜங்ஷனில். அவங்களை எப்படி காப்பாற்றணும்னு நாங்கள் போய் பேசுவோம். சில பேர் எங்களை நாங்கள் யாருன்னு தெரிஞ்சால் விட்டுடுவாங்க எல்லாரையும். சில பேர் முரண்பாடாக பேசுவாங்க. இது கோர்ட்டு உத்தரவு அப்படி இப்படிப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஐயா கோர்ட்டுக்கெல்லாம் அவன் சம்பளம் கொடுக்குற முதலாளி. இந்த 2 வீலரில் வரவங்கலாம் நீங்கள் பிடிச்சி வச்சுருங்க, ஒரு 10 பேர் 20 பேர் 500 ரூபா சம்பளத்துக்கு அவன் வேலைக்கு வரவன் ஐயா. அவனை பிடிச்சிட்டிங்கன்னா அவன் வாழ்வாதாரம் போயிடும். அவன் ஒரு 1/2 லிட்டரு எண்ணெயை பெட்ரோலை போட்டுட்டு ஊதி வண்டியை ஓட்டிட்டு போகிறவங்க ஐயா. அவங்களெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப லாபம் பேசுவாங்க சில பேர். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அதிகாரத்தை கையில் எடுப்போம். லேசாக எடுத்து, ஐயா நீதி அரசர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவார். ஐயா நீதி அரசருக்கும் சம்பளம் கொடுக்குற முதலாளி நாங்கள் தான் ஐயா, அவர் வேலையாட்கள்னு சொல்லுவோம். கோச்சிக்கூடாது யாரும். அப்போ நாங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஐயா உங்கள் வண்டிலாம் எங்கே போகுது? மேலே ஆகாயத்தில் பறந்து போகுதா இல்லை அண்டர் கிரவுண்டு வழியாக கீழே போகுதா? ஐயா இந்த ரோட்டில் தான் போகுது. தயவு செய்து நாங்கள் எல்லாரையும் சர்வே எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லி அந்த காவல் ஆய்வாளர்கிட்ட அந்த இடத்துல அந்த ஜங்ஷனில் இருக்கிறவட்ட சண்டை போடுவோம். ஐயா எல்லாரோட வண்டியும் இங்கே தான் வருது. இன்றைக்கி ஒரு நீதி அரசரோடைய இருக்கட்டும், ஒரு ஆர்ஐயா இருக்கட்டும், தாசில்தார் இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய புள்ள சொந்தக்காரங்க வண்டியெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் ஃபோனை போட்டு அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுறீங்க. இவர்களுக்கெல்லாம் பசங்க இல்லையா? எல்லாம் நான் பொட்டியில் வச்சு பூட்டி வச்சிடுறாங்களா? இந்த ரோட்டில் தானே போகிறாங்க. அவர்கள் தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க, சைட் அடிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்களே. இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க வண்டி பூரா எல்லாம் நீங்கள் ஃபோனை போட்டு வீட்டில் கொண்டு விட்டுறீங்க. அப்பாவிகளை பாதிக்கப்பட்டவன் 500 ரூபா பொழப்பு இல்லாமல் ஏதோ ஒரு வண்டி வாங்கி நம்மளும் ரோட்டில் ஓட்டணும்னு சொல்லி அவன் எல்லா வரியும் டாக்ஸும் கட்டிட்டு குடித்தான், அது பண்ணனா, ஹெல்மெட்டு போடலன்னு வழக்கு போடுறீங்கன்னு சொல்லி சட்டத்தை கையில் எடுத்து அந்த இடத்துல அடிப்போம். ஐயா நீதி அரசர் அப்படி இப்படி வழக்கு போடுவோம். ஐயா எங்களுக்கு வழக்கே கிடையாது ஐயா, மனசாட்சி தான் கோர்ட்டு. யூடிஐ முருகன் நீங்கள் போய் எந்த நீதித்துறையில் வேணாலும் கேளுங்க, எந்த மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகிட்ட வேணாலும் கேளுங்க, எங்களுக்கு ஆதார் கார்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவோம் ஐயா. இப்படி தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். கேட்போம் அவங்கள்ட்ட, உங்கள் பைக்கெலாம் எல்லாம் இதில் தானே போகுது, இல்லை அந்த இடத்துல போய் பறந்து போயிடுதா, இல்லை அண்டர் கிரவுண்டு வழியாக போகுதான்னு கேட்போம் ஐயா. அப்போ அவங்களுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாதனால இப்படி தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் எந்த ஒரு காவல்துறை அது இருந்தாலும், காவல்துறைலாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல காவல்துறை. ஒரு சில அதிகாரிகள் செய்கிற தவறுனால இது வருது. இனி வரும் காலங்களில் லஞ்சம் இல்லாமல் நம்ம எல்லாமே சேர்ந்து வரணும். எல்லாம் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணால் சரசரன்னு நம்ம மேலே வந்துடலாம். இது உங்களுடைய இது. நான் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு எதிரி இல்லை. அவங்க பேச சொல்லி பேசுகிறோம். செல்லை பிள்ளை நம்ம. காசு இல்லாமல் உங்களுக்கு